என்றென்றும் வந்தடையும் கண்மலையும் இயேசுவே, எந்தனின் தாகம் தீர்க்கும் கண்மலையும் இயேசுவே, ஒளிமயமான எதிர்காலம் ஒன்றை நாடியே உலகெல்லாம் அலைந்தலைந்து தேடியும் நான் காண்கிறேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் செற்றின் கீழடைக்கலம் வந்ததால். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மரித்த இயேசு மரிக்கவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு கூட ஜீவிக்கவில்லை என்று சொன்னால், ஆதி முதலாய் தொடர்ந்து வந்த பாவங்கள் இன்றைக்கும் உலகத்தை கொடியதாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால் இந்த பாவம் செய்கின்ற அந்த ஆவிகளை இயேசு கிறிஸ்து அழித்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததினால் அநேகர் பாவம் செய்யாமல் உணர்ந்து, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், இயேசு எனக்காக சிலுவையிலே பாடுகள் பட்டார், இயேசு எனக்காக பாவமில்லாத இரத்தத்தை சிந்தினார் என்கின்ற நிச்சயத்தோடு கூட, என்கின்ற உணர்வோடு கூட ஆலயங்களுக்கு ஓடுவதும், வேதங்களை வாசிப்பதும், இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிப்பதும் அவர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இலவசமாக அருளப்பட்ட ஒரு விசுவாசம். இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால், கொலைகள், கொலை பாதகங்கள், திருடர்கள், விபச்சாரம், களவு, பாவத்தின் மேல் பாவம், லஞ்சத்தின் மேல் லஞ்சம் பெருகி கொண்டே இருக்கும். இருள் நிறைந்த ஒரு உலகமாக காணப்பட்டிருக்கும். இன்றைக்கும் உலகம் ஓர் அளவிற்கு நீதியை பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் உலகத்திலே கர்த்தரின் ஆவியானவருடைய பரிசுத்தம் ஒரு சில மனிதர்களுக்குள்ளாக, ஒரு சில ஆலயங்களுக்குள்ளாக, ஒரு சில போதகர்களுக்குள்ளாக நீடித்திருக்கிறது, நிலைத்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனிதனுக்கு மரிக்க வேண்டியது நியமிக்கப்பட்ட ஒன்று உண்டு. எப்படி மனிதன் பிறப்பதை எந்த ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாதோ, அதை போலவே மனிதர்கள் மரிக்க வேண்டும் என்பதை கடவுள் உலகத்தை படைக்கும் பொழுதே தீர்மானித்து விட்டார். இதை நாம் ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கலாம். இந்த 17ஆம் வசனத்திலே கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுவார். அது ஒரு எச்சரிக்கையினுடைய பலகை. அந்த எச்சரிக்கையில் எழுதப்பட்ட வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த கனியை புசிக்க கூடாது, இந்த பழத்தை சாப்பிடுகின்ற நாளிலே நீங்கள் கொல்லப்படுவீர்கள், செத்து போவீர்கள் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் சொல்லுவார். அவருடைய அர்த்தம் என்ன? கர்த்தராகி எனக்கு மனிதர்களை படைக்கவும், அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும், நீடிய ஆயுளை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை ஆதாமின் காலத்திலேயே கர்த்தர் சொல்லிவிட்டார். எனவே மரணத்தை எந்த ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது. ஆனால் அந்த மரணத்தை ஜெயிக்கின்ற வழிவாசல்களை இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தையும் இயேசுடைய மாம்சத்தையும் புசிக்கிறவர்களுக்கு மரணம் கிடையாது, மரித்தாலும் அவர்கள் பிழைப்பார்கள் என்ற வாக்குறுதியை இயேசுவை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்து யோவானின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற ஜீவனை, ஆவியை, ஆன்மாவை பிதாவினிடத்திற்கு கொடுக்கவும், கொடுத்ததை மீண்டுமாக பெற்றுக்கொள்வதற்கும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுவார். 17ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து அழிந்து
கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் உலக ரட்சிப்புக்காக பாவம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்வார் என்று சொன்னால் அந்த ஆவியை அந்த ஊழியக்காரன் கர்த்தருக்கு எடுத்து கொடுப்பதற்கு அதிகாரங்களை வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு சிலுவையிலே அடிக்கப்படும் பொழுது பிதாவே என் ஆவியை கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவார். என் ஆவியை உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவார். நீர் தந்த இந்த ஆவியை மீண்டுமாக நான் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிலர் கடைசி காலங்களிலே மரண தருவாயிலே கிறிஸ்துவின் மீது அன்பு கொண்டவர்கள், கிறிஸ்துவுக்காக பாடுபட்டவர்கள், பரிசுத்தாவியிலே தன்னுடைய ஜீவனை காத்து கொண்டவர்களுக்கு இப்படிப்பட்ட சிலாக்கியங்கள் அனுபவங்கள் உண்டு. தன்னுடைய ஆவியை தனக்கு கொடுத்த பிதாவினிடத்திற்கு எடுத்து கொடுக்க அந்த அதிகாரங்களை பெற்றிருக்கிறார்கள். அதை இயேசு வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது அநேக வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார். அதை போலவே அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்த பின்பு இங்கே சில வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறார். நாம் வாசித்து பார்க்கலாம். மத்தேயு 28 அதிகாரம் 10 வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர்களை கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுவார். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் உயிரோடு கூட எழுந்த பின்பு அங்கே இருந்த பெண்களை பார்த்து அவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் என்று சொன்னால், தன்னுடைய சீடர்களை பிள்ளைகள் என்று அழைப்பார், நண்பர்கள் என்று அழைப்பார். உயிர் தெழுந்த பின்பு சகோதரர்கள் என்று சொல்லுவார். நீங்கள் போய் என்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லுங்கள், நான் கலிலேயாவுக்கு போகிறேன், அவர்களுக்கு முன்னே போகிறேன், அங்கே அவர்கள் என்னை பார்ப்பார்கள் என்ற வார்த்தையை சொல்லுவார். 16 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். 11 சிஷ்யர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். 11 சீடர்களும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்த அந்த கலிலேயாவில் இருக்கிற மலைக்கு போனார்கள். அங்கே இயேசுவை அவர்கள் கண்டு இயேசுவை பணிந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்திலையும் ஒரு சிலர் சந்தேகப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆவியின் ரீதியிலே பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறவராக, கலிலேயாவுக்கு அவர்களை வர சொல்லுங்கள், அவர்களுக்கு முன்னே நான் அங்கே இருப்பேன் என்ற வாக்குறுதியை கூட அவர் ஆணித்தரமாக சொல்லியிருந்தார். அதன்படியே சீடர்கள் வருவதற்கு முன்பாகவே கலிலேயாவில் இருக்கிற அந்த மலைக்கு இயேசு சென்றார். அங்கே 11 சீடர்களும் இயேசுவை பார்த்து பணிந்து கொண்டார்கள். அநேகர் இன்றைக்கும் ஆவியிலே நிரப்பப்பட்டவர்கள், ஆவிக்குரிய வரன்களை பெற்றவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள், கர்த்தரின் வல்லமையின் அதிகாரங்களை பெற்றவர்கள் சில வாக்குறுதிகளை கொடுப்பார்கள், சில சத்தியங்களை பண்ணுவார்கள், பொருத்தனைகளை பண்ணுவார்கள். இவைகளில் ஒன்றில் கூட எந்த ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதனும் நான் பார்த்தவரை என்னுடைய அனுபவத்திலிருந்து என்னோடு கூட இருந்த ஊழியக்காரர்கள் எல்லோரும் மறுதளிக்கிறவராகவும் வீண் பழி சொல்லுகிறவர்களாகவும் ஊழியங்களை பரிகாசம் பண்ணுகிறவர்களாகவும் என்னோடு கூட இருந்ததை இன்றைக்கு இருக்கின்ற ஊழியக்காரர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள பிதாவினுடைய ஒரே குமாரன். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அளவில்லாத பரிசுத்த ஆவியானவர் குடிகொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வல்லமையின் பரிசுத்த ஆவியானவர், கர்த்தரின் ஆவியானவர் குடிகொண்டிருந்தார். அந்த ஆவிக்குள்ளாக இருக்கின்ற அபிஷேகத்திலே நிரம்பி இருக்கின்ற விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், வரன் பெற்றவர்களாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஒரு ஊழியத்திலே, ஒரு சபையிலே, ஒரு போதகனுக்கு முன்பாக
நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணினால், ஒரு சத்தியம் பண்ணினால், ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அதை நிறைவேற்ற நீங்கள் வேகமாக செயல்படுகிறீர்களா? உயிர்த்தெழுந்த திருநாளிலே ஆண்டவருடைய சாட்சியை குறித்து நாம் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாமல் போவது கிடையாது. கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் என்பது நம்மை வாழ்க்கையிலே நிலைநிறுத்துவதற்கு, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது நமக்கு நீடிய வாழ்வை கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்ற ஒரு விசேஷித்த ஒரு திருநாள். இந்த திருநாள் பூமியிலே மாத்திரம் கொண்டாடப்படுகின்ற ஒரு காரியம் அல்ல. பரலோக ராஜ்யத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்கி வந்து அவர் இங்கே இல்லை என்று சொன்ன சாட்சியின் வார்த்தைகளை நாம் வாசித்து பார்த்திருக்கிறோம். அவர் இங்கே இல்லை, அவர் முன்னே சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று தேவ தூதர்கள் சாட்சி சொன்னார்கள். விசுவாசிகளாய் இருக்கின்ற நம்மை பார்த்து நம்முடைய சபை என்ன சாட்சி சொல்லுகிறது? விசுவாசிகளாய் இருக்கின்ற நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய சபை என்ன சாட்சி சொல்லுகிறது? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து என்ன சாட்சி சொல்லுகிறார்கள்? உறவினர்கள், நண்பர்கள், சபை விசுவாசிகள் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதன் சாட்சி சொல்லுவதை நம் வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு உயிர்த்தெழுதலால் இயேசு கிறிஸ்துடைய சீடர்களுக்கு, இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, சுவிசேஷகர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு இயேசு கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் மத்தேயுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போதும், யோசித்து பாருங்க. உயிரோடு இருக்கும் பொழுது 12 சீடர்களை அழைத்து, நீங்கள் எல்லா இடத்திற்கும் போய் வியாதிஸ்தர் மீது கைகளை வையுங்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள், அவர்கள் அவமான பாஷைகளை பேசுவார்கள், அவர்களை குறித்து நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுங்கள், அவர்கள் முன்பாக நீங்கள் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லுவார். மரித்து உயிரோடு கூட எழுந்த பின்பு கர்த்தருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை, அவருக்குள் இருக்கின்ற அதிகாரத்தை அவரே சொல்லுகிறார். எனக்கு என்று சொல்லுவார். இயேசுவாகி எனக்கு பிதாவானவர் வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் சகல அதிகாரம், அவருக்கு கொடுக்கப்படாத அதிகாரம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுவார். வானத்திற்கு மேல் அவருக்கு ஒரு அதிகாரம் உண்டு, வானத்திற்கு கீழ் அவருக்கு ஒரு அதிகாரம் உண்டு, பூமிக்கு மேல் இயேசுவுக்கு ஒரு அதிகாரம் உண்டு, பூமிக்கு கீழ் இயேசுவுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரங்களை உயிர்த்தெழுந்த பின்பும் நீங்கள் உலகமெங்கும் போங்கள் என்று சொல்லுவார். இந்த தேசத்திற்கு தான் நான் போக வேண்டும், இந்த மக்களை தான் நீங்கள் சந்திக்க வேண்டும், இவர்களுக்கு தான் ரட்சிப்பை குறித்து நீங்கள் பேச வேண்டும், இவர்களுக்கு தான் நீங்கள் நற்செய்தி சொல்ல வேண்டும், குறிப்பிட்ட மனிதர் மீது தான் கைகளை வைத்து நீங்கள் சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ஒரு எல்லையை வகுக்காமல் யாவற்றையும் மனதார சம்பூர்ணமாக தன்னை தேடி வந்த சீடர்களுக்கு இலவசமாக கொடுக்கின்ற ஒரு அதிகாரம், உலகத்தை ஆளுகின்ற ஒரு அதிகாரம், சபைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற எல்லா ஊழியக்காரர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட அதிகாரங்களை உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு கிறிஸ்து இலவசமாக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் சில போதகர்களுக்குள்ளாக, சில சுவிசேஷர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானுடைய வரன்கள் அளவில்லாமல் இருக்கிறது. வல்லமைகள், மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகின்ற வல்லமைகளின் அதிகாரங்களை கர்த்தர் தாராளமாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் சபைக்குள்ளாக ஒரு வாலிப பையன் அல்லது வாலிப பெண் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொன்னால், நான் இந்த தரிசனத்தை கண்டேன், நான் இந்த கனவை கண்டேன், கர்த்தர் சிம்மாசனத்தில் விட்டிருப்பதை நான் கண்டேன், இந்த குடும்பத்தாருக்கு இந்த துக்க சம்பவம் நடக்கப் போகிறது என்று எச்சரிக்கை சொன்னால், சபையினுடைய தலையானது அதை ஏற்றுக்கொள்கிறதா, கைத்தட்டி வரவேற்கிறதா?
இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது இந்த அபிஷேகங்களை இலவசமாக கொடுத்தார். அது அதிகாரத்தினுடைய ஊழியம். மரித்து உயிரோடு கூட எழுந்த பின்பு உலகமெங்கும் போங்கள் என்று சொல்லி, அநேகரை சீடராக்குங்கள் என்று சொல்லி மனதார வாழ்த்துகின்ற ஒரு சுவிசேஷத்தை, ஒரு நற்செய்தியை இயேசு இங்கே அறிவித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலகத்திலே நாம் அறிந்து செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. உணர்ந்து மனமாற செய்ய வேண்டிய ஊழியங்கள் அநேகம் உண்டு. ஆனால் உணர்ந்தும் கேட்டும் அறிந்தும் நாம் உணராமல் இருக்கிறோம், அறிந்தும் அறியாமல் இருக்கிறோம், பார்த்தும் அதை பார்க்காமல் இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த திருநாளிலே கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு ஊழிய அழைப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உயிர்த்தெழுந்த திருநாள் பரலோக ராஜ்யத்தினுடைய சந்தோஷத்தினுடைய திருநாள். யூதர்களுக்கெல்லாம் எரிச்சலின் ஒரு நாள். பரிசேயர் வேதப்பாரர்கள் எல்லோருக்கும் கோபத்தை உண்டு பண்ணின ஒரு நாள். ஆனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது? கர்த்தரின் ஆவியானவருடைய இலவசமான அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் உலகமெங்கும் சென்று, இயேசு மரிக்கவில்லை, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். முன்னமே சொன்னதுதான், இன்றைக்கும் இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த பிரசங்கம் விருதா. இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் உலகத்திற்கு எச்சரிக்கை கிடையாது. இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் வியாதியஸ்தனுக்கு நற்செய்திகள் கிடையாது. இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் நோயாளிகளுக்கு நற்செய்திகள் கிடையாது. இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் பாவம் நிறைந்த ஒரு உலகமாக, பிசாசுகள் குடியிருக்கின்ற ஒரு உலகமாக இது மாறிப்போயிருக்கும். எங்கும் இருள், எங்கும் கண்ணீர், எங்கும் துக்கம். இன்றைக்கு எங்கும் கண்ணீர் இல்லை, எங்கும் துக்கம் இல்லை, எல்லோருக்கும் பாவம் கிடையாது. அநேகர் பரிசுத்தமாக ஜீவிப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், எனக்கும் ஒரு நாள் வரும், அது நியாய தீர்ப்பின் நாள் வரும். அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நான் குற்றவாளியாக இயேசுவுக்கு முன்பாக தள்ளப்படாமல், இயேசு என்னை குற்றமுள்ள ஒரு பாவி, அக்கிரமம் நிறைந்த ஒரு பாவி என்று சொல்லி பாதாளத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் என்னை பரிசுத்தவானாக, நீதிமானாக, பாவம் என்னும் கரை படியாத பரிசுத்த மணவாளனாக, மணவாட்டியாக வாழ்வதற்கு நான் என்னை நானே காத்துக்கொள்கிறேன் என்கின்ற ஒரு நிதானத்தோடு கூட, பொறுமையோடு கூட கிறிஸ்துவர்கள் வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த இயேசுவை கண்டவர்கள், மரியாளாக இருக்கட்டும், உடைய சகோதரியாக இருக்கட்டும், இந்த 11 சீடர்களாக இருக்கட்டும், இயேசுவை கண்ட பின்பு அவர்களுக்குள்ளாக இருந்த ஒரு சந்தோஷம், சொல்ல முடியாத ஒரு பெரிய சந்தோஷத்தை அன்றைக்கு அவர்கள் கண்டார்கள். இன்றைக்கும் இயேசுடைய உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடுகின்ற நாம், நமக்குள்ளாக முதலாவது சந்தோஷம் இருக்கிறதா? நீங்கள் முதலாவது என்னுடைய சகோதரர்களுக்கு போய் சொல்லுங்கள். நீங்கள் முதலாவது கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள், இயேசு மரிக்கவில்லை, அவர் உயிரோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கும் எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் கிறிஸ்துக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன், கிறிஸ்து என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், கிறிஸ்து என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், கிறிஸ்து எனக்கு நீடிய வாழ்வை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து உலக பிரகாரமான சந்தோஷத்தை கொடுக்கவில்லை, நீடித்திருக்கிற நிலைத்திருக்கிற சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்கு உலக பிரகாரமான சமாதானத்தை கொடுக்கவில்லை, அவருடைய சமாதானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நான் சந்தோஷமாக இருக்கிறேன், சமாதானமாக இருக்கிறேன் என்கின்ற சாட்சியை இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பழைய காலத்திலே ஒரு ராஜா மரித்து போவார் என்று சொன்னால் அவர்களுக்கு பிரமிடுகளை கட்டி அங்கே அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணி வைத்து விடுவார்கள். அந்த உடலிலே இருக்கின்ற சதைகள், தோள்கள், நரம்புகள் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு, பல ஆண்டுகள் பாதுகாப்பதற்காக இயற்கையினுடைய மூலிகைகளை அந்த சரீரத்தின் மீது பூசி துணியால் சுற்றி அந்த பிரமிடுகளுக்குள்ளாக வைத்து பெரிய பெரிய கோபுரமாக கட்டிவிடுவார்கள். இதை நீங்கள் எகிப்து தேசத்திலே பார்க்கலாம், பாபிலோன் தேசத்திலேயும் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு கிறிஸ்துவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது கல்லறை. கல்லறைக்குள்ளாக எதற்காக அடக்கம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால்,
இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே, நீ அறியாத நாளிலே மீண்டுமாக வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு ரகசியத்தின் ஒரு நாள், இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையின் ஒரு நாள். அதை பிதா ஒருவர் தான் அறிந்திருப்பார் என்று இயேசுவும் சொல்லியிருப்பார். அந்த நாளிலே இப்படி அடையாளத்தோடு கூட காணப்படுகின்ற இந்த பரிசுத்தவான்களுடைய கல்லறையிலிருந்து மரித்தவர்கள், பரிசுத்தவான்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முதலாவது உயிரோடு கூட எழுப்பப்படுவார்கள். இந்த நிச்சயத்திற்குள்ளாக நாம் வாழ்வதற்கு இயேசு முதல் அடையாளமாக உயிரோடு கூட எழுந்திருந்தார். மரித்தார், ஆனால் மரணம் அவரை கட்ட முடியவில்லை. பாதாளத்தின் ஆவிகள் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஆவி, ஆன்மா இயேசுக்குள்ளாக இருந்தது. இன்றைக்கும் அந்த கல்லறை, இயேசுடைய கல்லறை இருக்கிறது. அது ஒரு சரித்திரம். எப்படி எகிப்திலே பிரமிடுகளும் பாபிலோன் தேசத்திலே கல்லறைகளும் பிரமிடுகளும் இருக்கிறதோ, சரித்திர வரலாறாக இயேசுவை வைத்த அந்த குகை இன்றைக்கும் சரித்திர வரலாறாக இருக்கிறது. ஆனால் இயேசுடைய எலும்புகள் அங்கே இல்லை, இயேசுடைய சரீரம் அங்கே இல்லை. அங்கே பிரமிடுகளுக்குள்ளாக சரீரங்கள் இன்றைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசுடைய சரீரம் இயேசுவை வைத்த இடத்திலே இல்லை. இது ஒரு சரித்திரம். கர்த்தரின் ஆவியானவர் இன்னொரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி என்று சொன்னால், மத்தேயு 28 அதிகாரம் 20 வசனத்திலே, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்டில் நாங்களோடு கூட இருக்கிறேன். இயேசு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குறுதி என்ன வாக்குறுதி என்று சொன்னால், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருப்பார். நாம் இயேசுவினுடைய இருதயத்தை, இயேசுவினுடைய உண்மையை, அந்த சத்தியமான வாக்குறுதிகளை புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு இது புரியும் நன்றாக. நம்முடைய வாக்குறுதி எப்படியாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய வாக்குறுதி எப்படியாக இருக்கிறது. இன்றைக்கும் அநேகரோடு கூட இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், அவர்களை கைவிடாமல் இருப்பதற்காகவும், அவர்களை சத்துருக்களின் கைகளிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும், புறஜாதியின் ஆவிகளின் கைகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கவும் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய அதிகாரத்தின் வல்லமைகளோடு கூட நாம் எங்கெல்லாம் செல்லுகிறோமோ, யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அந்த இடத்திலெல்லாம் நம்மை விட்டு கொடுக்காமல், பிசாசின் தண்டனைக்குள்ளாக ஒப்பு கொடுக்காமல் இருப்பதற்காக நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்த வாக்குறுதிகளை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறாரா? இன்றைக்கும் அநேக சுவிசேஷ கூட்டங்களிலே, அநேக விடுதலை கூட்டங்களிலே இயேசு கொடுக்கின்ற விடுதலையை, இயேசு கொடுத்து கொண்டிருக்கின்ற சுகத்தை, இயேசு கொடுத்து கொண்டிருக்கின்ற சந்தோஷத்தை சாட்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் சொல்லுவதற்கு வெட்கப்படுகிறார்கள். வெட்கப்படுகிற உன்னோடு கூட இயேசு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்ற உன்னோடு கூட இயேசு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்ற உன்னோடு கூட இயேசு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகாத ஒரு தெய்வமாக இருக்கிறார். கைவிடாத ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஆவிக்குரிய யுத்தம் இந்த உலகத்திலே உண்டு, போராட்டங்களும் உண்டு. ஆனாலும் இந்த யுத்தத்தையும் இந்த போராட்டங்களையும் இயேசு ஜெயித்தேன் என்று சொன்னார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். ஆவிக்குரிய யுத்தம், சரீரத்திற்குரிய யுத்தம், இரண்டும் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. மனிதனே மனிதனுக்கு விரோதமாக இன்னொரு மனிதனை கொல்லுவதற்காக ஆயுதங்களை எடுப்பான். பிசாசுகள் சில நேரங்களிலே மனிதர்களை கொல்லுவதற்காக, மனிதர்களை வெறித்தனம் பிடித்தவர்களாக, இரத்தம் சிந்துகின்ற கொலை வெறி கொண்டவர்களாக அவர்களை தட்டி எழுப்புவான். இதை நாம் எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேலர்களை கொல்லுவதற்காக அந்த பார்வோன் அரசன் தன்னுடைய ரதங்களோடு கூட, பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்களோடு கூட எகிப்தியர்களை துரத்தி கொண்டு வருவான். அவர்களை கொல்ல வேண்டும், கொன்று போட வேண்டும்,
கொலை வெறியினுடைய அந்த இரத்த வெறியினுடைய ஆவிகள், அந்த விக்கிரகத்தினுடைய ஆவிகள், அந்த எகிப்திலே இருந்த அந்த ஆவிகள் அதை வணங்கின அந்த மனிதர்களுக்குள்ளாக ஏவினது, அவர்களை துரத்தும்படியாக, எதற்காக? கொல்லும்படியாக, கொலை செய்யும்படியாக, ரத்தம் சிந்தும்படியாக அவர்களை அந்த ஆவிகள் ஏவினது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கின்ற ஒரு ஆவி உலகத்திலே அநேகரை ரட்சிக்கின்ற ஒரு அதிகாரத்தினுடைய ஆவியாக, பரிசுத்த ஆவியாக, பிசாசின் பிடிகளிலிருந்து விடுதலை ஆக்குகின்ற அதிகாரத்தை கொடுக்கின்ற ஒரு அபிஷேகத்தின் கர்த்தரின் ஆவியானவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார், உயிரோடு கூட எழுந்து விட்டார். அவர் எழுந்ததினால் இன்றைக்கும் இந்த பிரசங்கம் பேசப்படுகிறது. அவர் எழுந்ததினால் இன்றைக்கும் அநேக சபைகள் கட்டப்படுகிறது. அவர் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பதினால் கோடான கோடி மக்கள் நன்மை பெற்று கொண்டிருக்கிறார்கள், நோயிலிருந்து விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறார்கள், வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், தற்கொலையிலிருந்து காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ரத்தம் சிந்துதலிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் இந்த உலகம் நோவாவின் காலத்தின் உலகமாக, சோதோம் குமாரா பட்டணத்தின் உலகமாக, அழிவின் உலகமாக காணப்பட்டு கொண்டிருக்கும். இன்றைக்கும் அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இயேசு இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உயிர் தெழுந்ததினால் உலகம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, தொடர்ந்து ரட்சிக்கப்பட வேண்டும். அநேகர் ரட்சிப்புக்குள்ளாக வருவதற்கு கர்த்தர் அவர்களை தொடுவார், கர்த்தர் அவர்களை சந்திப்பார். அந்த கர்த்தரின் ஆவியானவருக்கு ஒரு வல்லமை உண்டு, அதிகாரமும் உண்டு. இந்த அபிஷேகங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஊழியக்காரர்கள் ஊழியத்திற்கு செல்லுங்கள், இயேசுவை குறித்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துடைய கட்டளையின்படி எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியம் என்பது தொழுநோயாளிகள் மத்தியிலே பணி செய்வது. இரண்டாவதாக தொழுநோயாளிகளுக்கு ஆகாரம் கொடுப்பது, அரிசி போன்ற குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பது. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அடியேனும் உங்களிடத்திலே ஒரு உதவியை கேட்கிறேன். உங்களால் முடிந்தால் நீங்கள் அவர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று உதவிகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்கு தேவையான கஞ்சும் பஞ்சும், அவருடைய சரீரம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பழைய சோறு, பஞ்சு என்பது அந்த புண்களிலே வடிகின்ற அந்த காயங்கள் மேலும் பரவாமல் இருப்பதற்கு உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இப்படி பொருட்களை வாங்கி அனுப்ப முடியாதவர்கள் தயவு செய்து நீங்கள் பணங்களை எங்கள் அக்கௌண்ட்ல நீங்க போடுங்க, பேங்க் அக்கௌண்ட்ல போடுங்க. கூகுள் பே, போன்பே போன்ற வசதிகளும் இருக்கிறது. வயது சென்றவர்கள் நீங்கள் அப்படி பணத்தை அனுப்பலாம். தொழுநோயாளிகள் சந்தோஷப்படுத்தி பரலோக ராஜ்யத்தையும் சந்தோஷப்படுத்தி நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற எல்லாவற்றையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்துவிட்டு ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகள்